வணக்கம்ங்க. இந்த பிள்ளையார் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம்ங்க. இந்த 2 பக்கமும் உள்ள பிள்ளையார் அச்சில் ஏதோ துணியில் மூட்டை கட்டி வெள்ளையாக ஒரு மாவை தூவி விட்டாருங்க அந்த அப்பா. என்ன மாவுன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் களிமண் உருண்டைகளில் 2 அச்சிலையும் நல்லா போட்டு அழுத்தம் கொடுத்து வச்சுட்டாருங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் சேர்த்து ஜாயிண்ட் அடித்து நல்லா முன்னுக்கும் பின்னுக்கும் நல்லா அழுத்தம் கொடுக்குறாரு. அதை ஒரு மணப்பலகையில் வச்சு பின்பக்கம் ஷேப்பை எடுக்கிறாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா அந்த அச்சு எடுத்ததும். அதே மாதிரி மெதுவாக முன்பக்கம் உள்ள அச்சை எடுக்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது எங்கள் ஊரில் தொந்தி பிள்ளையார், தொப்பை பிள்ளையார் சொல்லுவாங்க. இந்த 2 பக்கம் இருக்கிற தேவையில்லாத ஒரு களிமண்களை வந்துட்டு அவர் அழகாக எடுத்துடுறாருங்க. அதுக்கப்புறம் கண் வைக்கிறாங்க. இந்த பிள்ளையார் கண் சூப்பராக இருக்கும், பார்க்கவே சிகப்பும் கருப்புமா. இது செடிகளில் காய்க்கிற கண். இதை வந்து குழந்தைங்க வாயில் போட்டுட்டா பாய்சன் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட. இந்த பிள்ளையாரை செய்த இந்த அப்பாவுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய்.